ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எலெக்ஷன் தேதியோட உங்களுக்கான ஓட்டர் ஸ்லிப்பை ஆன்லைன் மூலமாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். voters.ec.government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் ஓட்டர் சம்மந்தப்பட்ட எல்லா சர்வீஸுமே நீங்களே பண்ணலாங்க. ஸோ புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணுறது, கரெக்ஷன்ஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். அந்த வகையில் உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டு பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா நீங்கள் இஎபிக் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி புதிய வகையிலான ஓட்டர் ஐடி கார்டை ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓட்டருக்கான ஸ்லிப் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஓட்டர் ஐடிக்கான ஸ்லிப்பை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்ச் பை எபிக், அதாவது ஓட்டர் ஐடி நம்பரை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணலாம். இல்லை ஓட்டர் ஐடிக்கான நம்பர் தெரியாதவங்க சர்ச் பை டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி ஸ்டேட் என்ன, லாங்குவேஜ் என்ன, உங்கள் நேம், ரிலேட்டிவ் நேம், என்ன டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணலாம். அல்லது சர்ச் பை மொபைல் ஆப்ஷனை பயன்படுத்தி மொபைல் நம்பர் மூலமாக நீங்கள் சர்ச் பண்ணலாங்க. உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் தெரியும் அப்படின்னா மொதல் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி லாங்குவேஜை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எபிக் நம்பரில் உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க, உங்கள் ஸ்டேட்டை கொடுத்துட்டு கேப்சா கோட் இருக்குது பாருங்கள். இதில் போயிட்டு உங்களுக்கான கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். அதாவது உங்கள் எபிக் நம்பர், நேம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு நேராக கடைசியாக இருக்குது பாருங்கள் ஆக்ஷன்னு. இதில் போயிட்டு வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வாக்காளர் விவரங்கள் அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இன்னும் எலாபரேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏஜ் என்ன, ஜெண்டர் என்ன எல்லாமே இருக்கும். அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎல்ஓ யார், எந்த ஆஃபீஸர் எல்லாமே அவங்க நேம் என்ன, மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான வாக்குச்சாவடி நிலை அலுவலகம், அதாவது போலி எங்கே போயிட்டு நீங்கள் வாக்கு செலுத்திங்களோ அதுக்கான இடம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்தல் தேதி பார்த்தா இப்போதைக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 23/4/2026 தேர்தல் தேதிக்கான தேதி இருக்குது. அது கீழே பாருங்கள், திஸ் அவுட்புட் இஸ் கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் அண்ட் இஸ் ப்ரொவைடிங் ஒன்லி ஃபார் த இன்ஃபர்மேஷன் டு த ஓட்டர். திஸ் இஸ் நாட் அன் ஐடென்டி டாக்குமெண்ட். அதாவது ஸோ எலெக்ஷனுக்கு ஒரு 5 டேஸுக்கு முன்னாடி வாக்காளர் அந்த தகவலை பார்த்தா கொடுப்பாங்க. அதாவது இந்த ஓட்டர் ஸ்லிப்பை எலெக்ஷனுக்கு ஒரு 5 டேஸுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னா இதுக்கு முன்னாடிலாம் ஃபோட்டோவோட ஓட்டர் ஸ்லிப்பை ப்ரொவைட் பண்ணாங்க. பட் இதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் இருக்காது. ஒன்லி உங்கள் பெயராக இருக்கட்டும், ஸோ எலெக்ஷன் தேதி என்ன, எந்த இடத்துல எலெக்ஷன் ஓட்டு போட போகிறீங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. அதனால் ஓட்டர் ஸ்லிப்பை வச்சுமே உங்களால் ஓட்டு போட முடியாதுங்க. கூடவே ஏதாச்சும் ஒரு ஐடென்டி டாக்குமெண்ட், ஒரு 12 இலக்க டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க. அது ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு போயிட்டு தான் நீங்கள் ஓட்டு போட முடியும். இப்போ ஓட்டர் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க டவுன்லோட் ஆகி காமிக்கும். ஸோ இதில் உங்கள் பெயர் என்ன, கடைசி பெயர், உங்கள் உறவினர் பெயர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா முன்னாடி பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதே மாதிரி இருக்கும். தேர்தல் தேதியோட இந்த மாதிரி உங்களுக்கான ஓட்டர் ஸ்லிப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. இதே ஓட்டர் ஸ்லிப்பை தான் உங்களுக்கு 5 நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனால் இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போதைக்கு தேர்தல் தேதியோடு அப்டேட் பண்ணியிருக்காங்க. 5 டேஸுக்கு முன்னாடி கையிலே ப்ரொவைட் பண்ணாங்க. அதையும் நீங்கள் கொண்டு போகிற மாரி இருக்கும். இது கூட ஏதாச்சும் 12 இலக்க டாக்குமெண்ட், அதாவது உங்களுக்கு ஸோ ரேஷன் கார்டோ இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த மாதிரி ஒரு 12 டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கொண்டு போயிட்டு நீங்கள் வாக்கு செலுத்திக்கலாங்க. உங்களுக்கு வாக்காளர் அந்த தகவலுக்கான ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஓட்டர் ஸ்லிப்பை கொடுப்பாங்க. இது கம்ப்யூட்டரில் எப்படி இருக்கோ அதேமாரி தான் உங்களுக்கு அதுலேயும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் சின்னதாக அதில் ஓட்டர் ஸ்லிப் மாரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆன்லைனில் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ தேர்தல் தேதியோடு உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரெடியாக இருந்துக்கோங்க, டாக்குமெண்ட்ஸ்லையுமே ரெடியாக வச்சுக்கோங்க. ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.